வினோதா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், திவ்யா வந்து சாண்ட்ராக்கு வந்து நின்னாங்க. ஆமா. சோ அந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியுமா? அது வந்து எனக்கு உண்மையில நான் வந்து இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். நான் டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க் போம்போது, அந்த இடத்துல அவங்க இறங்கணும் அவசியமே கிடையாது. அதுதான் ம். அதுதான் ஹியூமனிட்டி சொல்றது. ம். இந்த ஹியூமனிட்டி தான் அவங்க 2 பேருக்கு இல்லாம போயிருக்கு அந்த இடத்துல. ஓகே. இல்லன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தி வெளிய வந்திருக்க மாட்டாங்க. ம். சபரி இறங்குனாரு. விக்ரம் ஆல்ரெடி வெளிய விக்ரம். வந்திருக்காரு. வினோத் இறங்கிட்டாரு. ஸோ ஹியூமனிட்டியா டிக்கெட் டு ஃபினால் ஆனா, அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே ம். இத பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு நேரா அதான் அவன் சொன்னானே சபரி சொன்னானே, என் அக்காக்கோ, தங்கச்சியோ அவங்க போயிட்டு வரும்போது இப்படி நடந்தா நான் விட்டுருப்பேன் நானு. ஸோ அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா உன்ன அடிச்சு நானே ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருவேன். ம். திவ்யா ஆக்சுவலா திவ்யா அப்படிதான். எப்படி இருந்தாங்களோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும். அதுதான் திவ்யாவோட கேரக்டர். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இறங்குன அப்புறம் கூட அவங்க இங்கேருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. திவ்யாவோட ஆமா. ஷோல்டர் கிட்ட கால் வைக்கிறது. அவங்க டார்கெட் என்னன்னா ஏதாவது பேசி இரிட்டேட் பண்றான்றது ஓகே. ஆனா தகாத வார்த்தைகள் பயன்படுத்துறாங்கல்ல. ம். அதுதான் வாலண்டியரா வந்து அவங்க கண்ட்ரோல்ல அவங்க இல்ல. 2 பேரும் லாஸ்ட். அப்நார்மல் ஆயிட்டாங்க. அதுதான் அங்க நடந்த பிரச்சனை. ஸோ ஓகே. அதனால தான் வினோத், விக்ரம், சபரி, அரோரா அரோரா, சுபிக்ஷாலாம் ஏன் இறங்கலன்னா ட்ரை பண்ணாங்க. விக்ரம் சொன்னாரு. நீங்க இறங்கி அவங்கள ஜெயிக்க வச்சிடாதீங்க. ம். அதான் நடந்தது ஆக்சுவலா.